ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். தேவன் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவாராம். பரிசுத்தாவி அப்படின்னா என்ன பாஸ்? நான் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த காலத்துல ஒரு எழுப்புதலின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். தேவனுடைய ஆவி நம்ம மேல் ஊற்றப்படும் போது நம்ம எப்படி இருப்போம்? எசேக்கியேல் 39:29 வாசிக்கும் போது, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். என் முகத்தை மறைக்க மாட்டேன். ஆண்டவர் முகம் உங்களுக்கு மறைஞ்சே இருக்காது. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டார். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையில பாருங்க, அவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அவருடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய ஆவினால் நீங்க நிரம்பி இருப்பீங்க. ஜெயம் கொண்டு எழும்பி இருப்பீங்க. ஸ்தோத்திரம். உங்களை உயிரோடு எழும்ப பண்ணுவார். எலும்ப பார்த்து பேச சொல்றார். நரம்ப பார்த்து பேச சொல்லுகிறார். தோள்கள் உண்டாகட்டும் சொல்ல சொல்றார். இறைச்சல் உண்டாகுது, அசைவு உண்டாகுது. ஆவியை பார்த்து பேச சொல்றார். மகா பெரிய சேனையாய் மாறினது. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுவார். அவருடைய ஆவி உங்க மூலம் பேசும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலம் பேசுவார். உங்கள் மூலம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ரிசீவ் பண்றீங்களா? உங்களுக்குள்ள இருந்து அந்த தேவ ஆவி ஹியரிங்ல வராதீங்க, ஸ்பிரிட்டுக்குள்ள வாங்க. நீங்கள் தேவ வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பீர்கள். நீங்க தேவ ஆவினால் நிரப்பப்பட்டவர்களா இருப்பீர்கள். இப்படி தேவ ஆவி ஊற்றப்பட்டவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இனி என் முகத்தை மறைக்க மாட்டேன். தேவனுடைய முகம் மறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போனதில்லை. இனி நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. இனி உங்க முகம் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அவருடைய முகம் நமக்கு மறையாம இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சூரியன் மறைவதில்லை, சந்திரன் அஸ்தமிப்பதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முகத்தை மறைக்க மாட்டார். எப்பொழுதும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருப்பார். இதுதான் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம். இந்த முகத்துல சோத்திரம், அந்த ஆவி, அந்த தேவனுடைய ஆவி நம்ம மேல் ஊற்றப்பட்டதுனால இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். முகம் இல்லைன்னா என்ன ஆகிறது? தேவனுடைய முகம் தெரியலன்னா நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் என்ன செய்யுமா? திகைக்கும். சங்கீதம் 104:29, நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் உம்முடைய முகத்தை மறைக்க திகைக்கும். ஹலோ, தேவனுடைய முகத்தை மறைச்சிட்டா என்ன ஆகுமா? திகைச்சு போயிடும். ஒரு குழந்தை இருக்குதே, அம்மா முகத்தை பார்த்து அம்மா அம்மான் இருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரம் அம்மா காணலன்னா என்ன ஆகும்? திகைத்து போய் அழும். கண்டினியூஸ் ஆளும். அது மறைந்திருந்தா கூட அந்த அம்மாவுடைய கை இந்த குழந்தையின் மேல பட்டவுடனே அமைதி ஆயிடும். கர்த்தருடைய முகம் நமக்கு மறைக்காம இருக்கணும்னா ஸ்தோத்திரம், அவருடைய ஆவி முதலாவது ஊற்றப்படணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில நிரம்பி வாழணும். ஜெபம் எவ்வளவு நேரம் பண்றோம்னு முக்கியம் இல்லை, என்ன ஆவியில இருக்குங்கிறதா முக்கியம். பரிசுத்த ஆவி நிறைவோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். நிறைய ஆவிகள் இருக்கு. ஹியூமன் பவர்ல வாழ்றவங்க இருக்காங்க. மேன் பவர்லேயே பிஸ்னஸ் பண்ணலாம். மனுஷனுக்கு நீ திறமை, அறிவு, புத்தி, சாமர்த்தியம்லாம் இருக்குது. இதையும் தாண்டி டிவைன் பவரை வாங்கி பிஸ்னஸ் பண்ணும்போது தான் பெரிய அளவில் வளர முடியும். அப்போ அந்த தெய்வீகத்தில் வளரணும். தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கும். அவர் முகத்தை மறைக்கவே கூடாது. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்று இன்னொரு சத்தம் கேட்கும். அந்த ஆதாம் ஏவாள் இந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்யறதுக்கு முன்னால ஒளிவு மறைவில்லாம தேவனோடு பேசி சம்பாஷணை பண்ணி அவர் உலாவி கொண்டிருந்தாரே, அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என் ஆவியை ஊற்றினபடியாள். அல்லேலூயா. என் ஆவியை ஊற்றப்படினால் பரிசுத்த ஆவி நிறைவு. நல்ல ஆவியில நிரம்பி வாழணும். தேவ ஆவியில நிரம்பி எவர்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அதுலதான் விடுதலை இருக்கு. அந்த பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ள வந்து, விடுதலைக்குள்ள வந்து புது நபரா மாறணும். மறைவே இருக்கக்கூடாது. பாவம் வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை சுவரை உண்டாக்கியிருந்தான். அதனால மனிதன் தேவனை பார்க்க முடியல. அந்த பிரிவினை சுவர் எழும்பிருச்சு. தேவனுடைய முகம் பார்க்க முடியல.
ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை நீக்கின போது அந்த சுவர் உடைந்தது. நமக்கும் தேவனுக்கும் நடுவே எந்த ஒரு சுவர் கிடையாது. பிளவுபட்டவர்கள் அல்ல, சேர்த்து வைக்கப்பட்டவர்கள். பரலோகத்தையும் பூமியை இணைத்தவர் இயேசு, மனிதனையும் தேவனை இணைத்தவர் அவர். அந்த இணைப்போடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். இந்த முகம் மறைந்து இருக்குது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் நான் சொல்ற பிரசன்னத்தை உணரலை. ஏதோ ஜெபம் பண்றீங்க, இன்னும் அந்த பிரசன்னத்துக்குள்ள வரல. கர்த்தர் அந்த கிருபையை தருவார். எல்லாம் ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்குள்ள இந்த பரிசுத்தாவின் நிறைவு வரணும். நீங்க ரைட்டு நினைக்கிறீங்க, ஆனா தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்கு நீங்க வரணும்னு விரும்புகிறார். அவருடைய ஆவிக்குள்ள வரணும்னு விரும்புகிறார். என் ஆவியை நான் ஊற்றினபடினால் நான் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உம்முடைய ஆவி என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. தடையா இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். எல்லாம் தேவ பலத்துல போராடுங்க பார்ப்போம். தேவ பலத்தில் போராடுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் பலன் எனக்குள்ளே வருவதாக, பரிசுத்தாவின் நிறைவு எனக்குள்ளே வருவதாக, பரிசுத்தாவின் விடுதலை இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளே வருவதாக. தேவ பலன் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான அந்த அந்தகாரங்களோடு யுத்தம் பண்ணுவதாக, அந்தகார கிரியைகள் அப்புறப்பட்டு போவதாக, அந்தகார நுகங்கள் அப்புறப்பட்டு போவதாக. விடுதலை இயேசுவின் நாமத்திலே, விடுதலை இயேசுவின் நாமத்திலே. நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன், நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். முகம் மறையவே கூடாது. தேவனுக்கு நமக்குள்ள அந்த லிங்க் இருக்கணும். யாக்கோபு பூமியில படுத்திருந்தாலும் அந்த தலைமாட்டுக்கும் வானத்துக்கும் நடுவே ஒரு ஏணி இருந்தது. கர்த்தர் அங்கே நின்றார், இவன் இங்கே இருந்தான். நமக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பாலம் இருக்க வேண்டும், ஒரு வழி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டால் ஸ்தோத்திரம் உலர்ந்து போனவர்களா இருப்பான். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கடி கொடுக்க மாட்டாது. அது வெட்டுண்டதா மாறிடும், அது உலர்ந்து போயிடும், அது எரிக்கப்பட போயிடும். அந்த இணைப்பு இல்லைன்னா முக்கியம். நீங்க நான் சொல்லும் போதே இணைக்கப்படலாம். இப்பவே இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது வரைக்கும் தேவனோட நீ நிறைய உங்களை திருப்திப்படுத்துகிற நிறைய காரியங்களை செய்றீங்க. நீங்க நிறைய காரியம் செய்றீங்க. பக்தியின் நடவடிக்கை இருக்குது. அது ஒரு தனிப்பட்ட திருப்திக்காக தான், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தனிப்பட்ட திருப்திக்காக சில காரியங்களை செய்றீங்க. ஆனா அது தேவனோடு போய் இணையாம இருக்குது, துண்டிக்கப்பட்டு இருக்குது. சிலருடைய வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கையில தேவன் நிறைவடையல, ஆனா நீங்க நிறைவடைகிறீங்க. உங்களுக்குள்ளே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறீங்க. மனிதன் எப்படி பக்தியை வெளிப்படுத்துறான்? காலையில் எழும்புறான், சில கடமைகளை செய்யறான், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறான், தான தர்மம் செய்கிறான். அவன் தன்னை தானே திருப்திப்படுத்திக்கிறான். நான் கரெக்டு தான், ரைட்டு தான், இதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் தேவன் அண்டை அடைகிறதுக்கு இயேசு வழியாக இருக்கிறார். அவருடைய வழியில தான் நம்ம போக முடியும். அதனால் இன்னைக்கு நம்ம சிலர் ஆவிக்குரிய திருப்தி அடைகிறதுக்குரிய சில காரியங்களை செய்கிறேன். நான் இப்படிலாம் இருக்கேன், இப்படிலாம் இருக்கேன். சுய நிறைவு. உங்கள் சுயத்தினால் நீங்கள் நிறையப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் தேவனோடு நீங்கள் இணையப்படவில்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தெய்வீகத்தின் அந்த சாரம் உங்களுக்குள்ள வரல, தெய்வீகத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வரல. ஸ்தோத்திரம். தெய்வீகத்தின் வழிநடத்தல் உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் நீங்களே உங்களை நிறைவோடு வைத்திருக்கிறீர்கள். அது பாருங்க எவ்வளவு பெரிய வஞ்சனை பாருங்கள். ஒரு வசனம் சொல்லுது, தேவன் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை அனுப்புவாராம். எதை அனுப்புவாராம்? பொய்யை நம்பி விடுவார்கள். அவர் சொல்லி பார்த்தார், கேட்கல, சரி இதையே நம்பிட்டு போ அப்படின்னு தேவனே ஒரு கொடிய வஞ்சகத்தை கொடுத்தா யார் அதிலிருந்து விடுதலையாக்க முடியும்? தேவன் அனுப்பும் பொல்லாத ஆவிகள் அப்படின்னு நான் சில செய்திகளை ஆராய்ச்சி பண்ணேன். ஸ்தோத்திரம். என்னென்ன ஆவிலாம் அனுப்புறாருன்னு சொல்லவா? நியாயாதிபதிகள் 9:23 பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் அனுப்பினாராம். அப்போ இந்த மாதிரி ஆவி அனுப்பிட்டா நீங்களே பொல்லாப்பு உண்டாக்குறவங்களா மாறிடக்கூடாது. இது யார் அனுப்புறா? தேவன் தான் அனுப்புறாரு. இன்னும் பாருங்க, 1 ராஜாக்கள் 22:23 பொய்யின் ஆவியை அனுப்புவாராம். தேவன் தான் அனுப்புறாரு. பரிசுத்தாவியை கொடுக்கிறவரு பொய்யின் ஆவி அனுப்புவாரா? அப்ப என்ன ஆகுனா, அந்த பொய்யின் ஆவி 400 தீர்க்கதரிசிகளை உட்கார்ந்து பொய்யை பேசிட்டு உட்கார்ந்து. இந்த மாதிரி ஆவி இருந்தா விடுதலைக்கு இயேசு வழியா இருக்கிறார். மனம் திரும்பினா விடுதலை கிடைக்கும். அடுத்து தேவன் அனுப்புற பொல்லாத ஆவி என்ன? 2 ராஜாக்கள் 19:7 திரும்பி போவதற்கு ஏதுவான ஆவி. நீங்க ஜெபத்துக்கு வருவீங்க, நீங்களே திரும்பிடுவீங்க. ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்களே திரும்பிடுவீங்க. அப்படின்னா என்ன? தேவன் சொல்லி பார்த்தார், கேட்கல, அதனால திரும்பி போனே ஒரு ஆவி அனுப்பிட்டார். திரும்பி போவதற்கு ஏதுவான ஆவி தேவன். நான் எனக்கு இதை பார்த்தவொடனே ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆண்டவரே, நீரே அனுப்புனா என்ன பண்றது? சிலரை திருத்தம் உள்ளப்பா, அவன் போக்கில் விட்டுட்டேன், அதான் அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உன் போக்கில் போ. திரும்பி போறதுக்குரிய ஆவி சொல்லணும், ஆண்டவரே நீ நடத்துறபடி தான் நடக்கணும், நான் திரும்பி போறதுக்குரிய ஆவி எனக்கு வேண்டாம்.
நீங்கள் சொல்ல சொல்ல ஜெபம் உண்டாக்கணும். எல்லாம் ஜெபத்தை பண்ணுங்க. உங்களை இதுலேருந்து விடுதலையாக்கிறதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறேன். எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் யாருக்குள்ளேயும் பொல்லாப்பு உண்டாக்குற, யாருக்கும் தீமை செய்ய வைக்கிற ஆவி எங்களுக்குள்ள வேண்டாம். அடுத்து பொய்யின் ஆவி எங்களுக்கு வேண்டாம். எல்லாம் கேளுங்க, பொய்யின் ஆவி. எதை கேட்டாலும் ஒரு பொய்யை சொல்லி தப்புற ஆவி எங்களுக்கு வேண்டாம் இயேசுவின் நாமத்தில். அடுத்து திரும்பி போவதற்கு ஏதுவான ஆவி. எல்லாம் சொல்லுங்க, திரும்பி போவதற்கு ஏதுவான ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுல ஏன் திரும்பி போற ஆவி அனுப்புறாருன்னா, அவன் தேவ ஜனத்தை எழுத்து வந்தான். நம்மளை ஒருத்தர் எழுத்து வந்தா அவனுக்கு என்ன ஆவி அனுப்புவாரு? அவனுக்கு திரும்பி போகிற ஆவி அனுப்பி அவனுக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை கேட்டு ஓடுறான். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடராம திரும்பி போக வச்சுட்டான். ஆனா நமக்குள்ள இந்த மாதிரி ஆவி அனுப்பக்கூடாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியை கத்த தருகிறார். அல்லேலூயா. அடுத்த பாருங்க, ஏசாயா 19:14 சொல்லப்பட்டிருக்கு, தார்மார்களின் ஆவி அனுப்புனாராம். என்ன ஆவி? தார்மார். பேசுறதுல தார்மாறு, நடக்கிறதுல தார்மாறு, சொல்றத செய்யறதுல தார்மாறு, எல்லாமே தார்மாறு. ஏசாயா 29:10 கனநித்திரையின் ஆவி. என்ன ஆவி அனுப்பிடுவாரா? ஆமா, என்ன பிரசங்கம் பண்ணாலும் வந்து நல்லா நித்திரை வரும். சிலருக்குள்ள சோம்பலின் ஆவி. எந்த ஆவியும் கிரியை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த தேவ ஆவினால் நடத்தப்படணும். இந்த வேற ஆவிகள் எனக்குள்ள நடக்கக்கூடாது. இயேசு நம்ம மேல அவருடைய ஆவினால் நிரப்புவாராக. அதனால முகத்தை மறைக்க மாட்டேன். நம்ம மேல என்ன மறைக்க மாட்டாரா? முகத்தை கர்த்தர் மறைக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். அடுத்து ஆகாயின் புஸ்தகம் 1:14 வாசிக்கும் போது, பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அநேகருடைய ஆவியை கர்த்தர் ஏவுறாரு. உடனே அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்களா? கர்த்தருடைய ஆலயத்துல வந்து வேலை செய்தார்கள். எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை. உங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படும் போது நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு என்ன நடக்கு? துணி துவைக்கிறோம், பாத்ரூமை கிளீன் பண்றோம், வீட்டை பெருக்கிறோம், செடிக்கு தண்ணி ஊத்துறோம், ஒற்றையெல்லாம் அடிக்கிறோம், வீட்டை அழகு பார்க்குறோம், திருப்பி அழகா இருக்கான்னு செக் பண்றோம். ஆனா ஆண்டுடைய ஆலயத்துல என்ன செய்யறது கிடையாது? வேலை செய்யறதே கிடையாது. சோத்திரம். அதுக்கப்புறம் இல்ல, கண்ணாடிக்கு முன்னால நம்மளை ரொம்ப அழகுபடுத்துறோம். 8 திசையில திரும்பி நின்று பார்த்து, 8 கோணத்திலையும் பார்த்து தான் நம்ம 8 வச்சு வெளியே வரோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஏவிட்டாருன்னு வைங்களேன், நீங்க எந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்து வேலை. இந்த ஒரு வருஷத்துல 365 நாள் ஆண்டவர் கேட்பார், உனக்கு 365 நாளை கொடுத்தம்பா, நீ என்ன செஞ்ச? சாப்பிட்டியான்னு கேட்பாரு. சாப்பிட்டேன். தூங்குனியா? தூங்குனேன். நல்ல புது துணியெல்லாம் உடுத்தினியா? உடுத்தினேன். கண்ணாடி முன்னாடி தலையெல்லாம் இழுத்து விட்டியா? இழுத்து விட்டேன். வண்டியில போனியா? வண்டி போனேன். நொறுக்கு திணிலாம் சாப்பிட்டியா? நொறுக்கி தள்ளிட்டேன். படிச்சியா? நல்லா படிச்சேன். சரி, ஏன் ஆலயத்துக்கு நீ என்ன செஞ்ச? கணக்கு கொடுக்கணும்ல. என்ன கொடுப்பீங்க? ஆனா இங்க வேதம் சொல்லுது, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நீங்க அடையாளம் இதான், ஆலயத்துல வேலை செய்வீங்க. இல்ல, வருக வரைந்தும் ஆலயத்துல வேலை செய்யணும். ஆலயத்துக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் இருந்தா முகம் மறைக்கலன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று போட்டு ஒரு இருள் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. பொதுவாக அந்த 40 நாள் ஜெபத்தை சொல்லுவோம். 2016 இருக்கிற கார்மேகம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கார்மேகம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கார்மேகம், ஊழியத்தின் மேலே இருக்கிற கார்மேகத்தை இப்போவே டார்கெட் வச்சு அதை அடித்து அந்த கார்மேகம் அழிக்கப்பட்ட போது வெண்மேகம் அங்கே வந்துடும். அப்படி அந்த கார்மேகம் அகற்றப்படவில்லை என்றால் அது திடீர்னு குண்டு போடும் உங்கள் மேலே. இதனால தான் வாழ்க்கையில் திடீர் பொருளாதார பிரச்சனைகள். அந்த கார்மேகத்தை அடிச்சு காலி பண்ணிடும். அதுக்கு தான் முன்னாலே இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்ற விதத்திலும் போகாது. பின்தொடர்கிற கார்மேகங்களா இருக்கலாம், அதெல்லாம் அடிச்சிடணும். அதனால தான் தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்ச உடனே ஆலயம் கட்டப்பட்டது. சாலமோன் இன்னும் பெரிய ஆளா மாறிட்டார். அநேகர் வாழ்க்கையில் இருக்கிற கார்மேகத்தை உடைச்சி விடுற சபையா தான் கர்த்தர் இதை வச்சிருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் இருக்கிற கார்மேகத்தையும் உடைச்சு விடுற சபையா வச்சிருக்கிறார். தேசங்கள் மேல் இருக்கிற கார்மேகம், இந்தியா மேல ஒரு கார்மேகம் இருக்குது, அதை நம்ம தேவ பிள்ளைகள்லாம் கூடி ஜெபிச்சு உடைச்சிட்டா இந்தியாவில் எழுப்புதல் வந்துடும். இன்னைக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுறதுக்காக சொல்றேன். உங்களை பின்தொடரும் கார்மேகம் எது? அதை உபவாசத்திலும் ஜெபத்துல தான் நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க மற்றபடி சின்ன ஜெபத்துல சோத்ரா அலையா கொஞ்சம் விரல் இப்படி அசைஞ்சவனெல்லாம் கார்மேகம் போகாது.
கார்மேகம் நிறமண்ண ஆவியானவர் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஊற்றப்பட்டு 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 அந்த தடையை நீங்க ஆவியில பார்க்கணும். ஆவியில பார்த்து அதை எதிர்த்து நின்னீங்கன்னா தான் அதை உடையும். அல்லேலூயா. கார்மேகம் விலகணும்னா ஸ்தோத்திரம், நீங்க விலகக்கூடாது, நீங்க அப்படியே நிலைச்சிருக்கணும். மோசே பாருங்க, கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். உயர்த்த அந்த கார்மேகம் விலகுது. இஸ்ரவேலர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் இடைவிடாமல், ஒரு சண்டே விட்டுறக்கூடாது, ஒரு சனிக்கிழமை இடைவெளி விட்டுறக்கூடாது. அந்த கார்மேகத்தை அகற்றலைன்னா அது எங்கேயோ ஒன்றில் தேல் கொடுக்குமாறு நச்சுன்னு என்னைக்காவது ஒன்று போட்டுரும். அப்படி போடாமல் இருக்கிறதுக்கு அதை போட்டு தள்ளிடணும். எதை காலி பண்ணிடணும்? ஆமாம், நீயா நானா தான் அது. இயேசு வந்தவொடனே எதை அடிச்சிட்டாரு? சாத்தானை ஜெயிச்சிட்டார். அதனால் அவனை ஜெயிச்சதுனால அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்ததை திரும்ப உயிர் தெழுந்து ஜெயிச்சிட்டார், ஜெயித்தேன்ட்டார். அதனால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆண்டவர் முகத்தை மறைக்காமல் இருக்கணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன ஆவி உங்களுக்குள்ள இருக்கு? இயேசு சீசர்களை பார்த்து கேட்குறாரு, உன்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க முதல்ல தெரியணும். ஸ்தோத்திரம். எங்கிட்ட நின்னீங்கன்னா சொல்லுவோம். சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எப்பவுமே வாழ்த்த மாட்டோம். நல்லது இருந்தால் வாழ்த்துவோம். பொல்லாத ஆவிகள் இருந்தால் என்ன செய்யும்? இது சரியில்லை, இந்த போக்கு இருந்தால் சரிப்படாது, ஸ்தோத்திரம், தடம் புரண்டு ஓடுது, பிரேக் இல்லாத லாரி இவ்வளோ ஸ்பீடு போகக்கூடாது சொல்லி தருவோம். ஸ்டீரிங் ஒன் பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கோ, ஒரு டயர் வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். சொல்லும்போது உங்களுக்கு சிலர் என்ன செய்யும்? நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா உங்களுக்கு தூபம் போட நினைப்பீங்க. நல்லவர் நீங்கள், வல்லவர் நீங்கள் அப்படின்னு. நாங்கள் அதை போட முடியாது. ஏன்னா அது உங்களை ஏமாத்துறது. உங்களை நாங்கள் வெளிப்படையாக பூச மாட்டோம், உள்ளதை சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பின் இருக்குன்னா என்ன செய்வோம்? பின் இருக்கு, அந்த எலும்புல மாட்டிக்கிட்டு இருக்கு, குடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை சொல்லுவோம். சொல்லும்போது நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி உண்டாகும். எனவே இதை மனதில் வைத்து ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மெய்ப்பொருள் அண்டையில் நடமாடணும். அப்போ தான் தெரியும். இங்கே இருக்கிற தேவ பிரசனத்துக்கு முன்னால் நீங்கள் வந்த உடனே உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதை வார்த்தையாக சொல்லுவோம், ஞானமாக சொல்லுவோம், பக்குவமாக சொல்லுவோம், இன்டைரக்டாக சொல்லுவோம், சொல்லாத மாதிரி சொல்லுவோம். அப்புறமும் கேட்கலன்னா ஓப்பனாக அடிச்சிருவோம். ஏன்னா எப்படியாவது உங்களை என்ன செய்யணும்? விடுவிக்கணும். இதுதான் என் ஆவியை ஊற்றுவேன்கிறதா வாக்கு தத்துவம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னா முகத்தை மறைக்க மாட்டார். அப்படின்னா என்ன? மறைவே இருக்காது, எல்லாம் கர்த்தர் வெளிப்படையா சொல்லுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், இந்த வசனத்தில் வாசித்தோம், ஆலயம் கட்டுவீர்கள், ஆலயத்தில் வேலை செய்தார்கள். எங்க வேலை செய்தாங்க? ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வேலை செஞ்சா பெரிய கிருபை கிடைக்கும். சில கிருபை ஸ்தோத்திரம், அம்மாக்கும் அம்மாச்சிக்கும் தண்ணி எடுத்து கொடுத்தனால சில கிருபை கிடைக்காது. சில கிருபை கிடைக்கணும்னா யாருக்கு வேலை செய்யணும்? ஏசப்பாக்கும் அவருடைய ஆலயத்துக்கும் வேலை செய்யணும். ஸ்தோத்திரம். எலிசா எலியாவுக்கு கைகளை தண்ணி ஊத்தினார், அவர் பெரிய தீர்க்கதரிசியா மாறிட்டார். அப்படின்னா என்னன்னா, நீங்க என்னதான் படிச்சாலும், நீங்க என்னதான் பெரிய பிசினஸ் மேனா மாறினாலும் உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். இல்லைன்னா பிசினஸ் மேனா இருப்பீங்க, பெரிய ஆபீசரா இருப்பீங்க, அதுல தேவ கரம் இல்லாதனால சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் கிருபையை சம்பாதிங்க. சொல்றது புரியுதா? ஸ்தோத்திரம். அதனால அவருடைய ஆவியின் நிறைவோடு நீங்க வாழ பழகணும். அவருடைய பரிசுத்தாவில நிறைந்து இருந்தா நீங்க தேவ ஆலயத்துல வேலை செய்யறவங்களா இருப்பீங்க. இதுல இல்லைன்னா அந்த குற்றம் சுமரும். இந்த கர்த்தருடைய காரியத்தை நீ செய்யலைங்கிறது ஒரு குற்றம் தேவனுடைய பிளான்ல இருந்துகிட்டே இருக்கு. அந்த நிறைவை நீங்க செஞ்சு முடிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு மீதி எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மீதி எல்லாம் பயன்படுத்தி, சில பிள்ளைகள் பாருங்க, கேக் கொடுக்கும்போது அந்த கிரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு கேக்கு கீழே போட்டுரும். அப்படின்னா என்னன்னா, தேவன் நம்ம கொடுத்த வாழ்க்கையில நமக்கு உடையதை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு தேவனுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே என்ன செய்ய கிடையாது. செய்யாம இருந்தால் நாம் குறை உள்ளவர்களா இருப்போம். ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்க. அப்புறம் தேவனுக்காக செயல்பட வேண்டும். நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிற கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். நான் சொல்றது புரியுதா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் ஏன் என்னை வச்சிருக்காருன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரியல, கேட்டா சொல்லி தருவார். எவ்வளவு மகிமையான நோக்கத்துக்காக வச்சிருக்காரு தெரியுமா? நம்மளை பெரிய ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கா. அது தெரியாதனால நாம சொந்த நோக்கத்தில் போய்கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்தபடியாக சகரியா 12 அதிகாரம் 10 வசனம். தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டா நாம எப்படி இருப்போம்?
நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து எப்படிலாம் சவுலை பார்த்து சொல்றாரு, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்ட தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி அவருக்காக புலம்புவார்களாம். அப்புறம் ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இன்னைக்கு துக்கிக்கிறோம், புலம்புறோம்னா நமக்காக. ஆனா ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்றிட்டார்னா அவருக்காக புலம்புகிறவர்களாய் மாறும், அவருக்காக துக்கிக்கிறவர்களாய் மாறும். அப்படின்னா என்னன்னா, தேவ காரியத்திலே துடிப்புள்ளவர்களா மாறுவீங்க. தேவனுடைய காரியத்துல ஒரு வைராக்கியமும் துடிப்பும் உள்ளவங்களா கர்த்தர் உங்களை மாத்துவார். உங்க மேல அந்த அபிஷேகம் கிரியை செய்யும். அந்த தடையெல்லாம் உடைஞ்சிரும். விசுவாசிக்கிறீங்களா? தடையெல்லாம் உடைஞ்சி, நுகமெல்லாம் உடைஞ்சி, அவருக்காக. எல்லாமே யாருக்காக வந்துடும்? எனக்காக, ஜீவன் தந்த இயேசுவுக்காக, எனக்காக புலம்பு ஆரம்பிப்போமா, துக்கிக்க ஆரம்பிப்போமா. தேவனுடைய காரியங்களை நினைச்சு ஸ்தோத்திரம், புலம்புவோம், துக்கிப்போம், வேதனைப்படுவோமா. இப்பதான் எழுப்புதலே வருமா. அவர் காரியத்தை நினைச்சு புலம்பும் போதுதான் என்ன வருமா? எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதலை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால இந்த ஆவியை கர்த்தர் ஊற்றணும். ஸ்தோத்திரம். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு கணக்கு எடுத்தோம். செத்த பின்பு நடக்கும் 24 காரியங்கள். எடுத்தோடனே என்ன நடக்குமா? ஒரு அதிர்ச்சி. செத்தவனுக்கு அப்பதான் தெரியுமா நான் சாகலைங்கிறதே. அப்பதான் தெரியுமா. என்ன பாஸ்டர் ஒண்ணுமே புரியல. மனுஷன் சாகும்போது இந்த சரீரம் தான் வெளியே மண்ணுல இருந்து எடுத்தது மண்ணுக்கு போதே தவிர உள்ள இருக்கிற ஆவி ஆத்மா யாரும் கொல்ல முடியாது. அப்பதான் முழு அறிவு தெரியுமா. தேவன் யாருன்னு தெரியும், பிசாசு யாருன்னு தெரியும், முழு அறிவு வந்துடும். அடுத்து இளைப்பாறும் ஸ்தலம். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனவொடனே என்ன சொல்றான்? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களே. ஆத்ம பாரம் எங்க போய் வருது? நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆத்ம பாரம் வருது. ஐயோ, என் 5 சகோதரன் இருக்கானே, அவனுக்கு யாரையாவது இந்த லாசருவை அனுப்பும். எங்க போய் யாரை அனுப்ப சொல்றாரு? அந்த லாசருவை அனுப்பும். 5 பேர் இருக்கான், அவன் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆனா இப்ப நம்ம சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்புறம் தாகம் எடுக்குமா, தண்ணி இருக்காதான். ஜெபம் பண்ணுவானா, பதில் வராதான். உணர்வுலாம் இருக்கும், யார் யாரு 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 எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தாகமா இருக்குமா, தண்ணி கிடைக்காதான். ஜெபம் பண்ணுவானாம், பதில் கிடைக்காதான். இதெல்லாம் மரித்ததுக்கு அப்புறம். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆபிரகாமுடைய மடியில இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் பாதாளத்துல என்ன நடக்குன்னு. அந்த ஐஸ்வர்யவான் கூப்பிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தோடு அது முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல கர்த்தருக்காக எழும்பி செயல்படலன்னு வைங்க, அங்க போய் ஆத்மா பாரம் வந்து என்னத்துக்கு? ஆனா கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். 3 ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்கு. சபை இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகுது. பரலோகம் அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகுது. உலகமும் பாதாளமும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆயத்தமாகுது. தேவ பிள்ளை புத்தி உள்ள கன்னிகை கூட எண்ணெய் கொண்டு போனான். யார்கிட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்குதோ அவங்க தான் புத்தி உள்ள கன்னிகைகள். இயேசு வர்றாருன்னொன்னே விளக்க கொளுத்து எவ்வளோ நேரம் ஆகும்? 1 செகண்ட் தான் ஆகும். டஷ்னோடனே அது பிடிச்சிரும். இயேசு வர்றாருன்னொன்னே நம்ம விளக்கு எரியணும். மற்றவங்களும் விளக்கு வச்சுருந்தாங்க, எக்ஸ்ட்ரா எண்ணெய் கொண்டு போல. அந்த புத்தி உள்ளவங்க தான் எக்ஸ்ட்ராவும் எண்ணெய். வெறும் ஆராதனைக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ரேயருக்கு வரலன்னா நீங்கள் என்ன லிஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஜபங்களில் வந்து எண்ணெயை வாங்கணும். பாஸ்டர் தனி ஜபம் பண்ணுறேன், தனி ஜபத்தில் ஆவியானவர் எண்ணெயை ஊற்றுறாரா, பிசாசு வேற எண்ணெயை ஊற்றுறானான்னு யாருக்கு தெரியும்? அதான் இயேசு கிறிஸ்துக்கு தனி ஜபம் இருந்தது, கூட்டு ஜபம் இருந்தது. இந்த எத்தனை ஜபமும் இருந்தால் தான் ஹோலி ஸ்பிரிட்டுக்குள்ள வர முடியும். கர்த்தர் பேசுகிற மாதிரியே பிசாசு பேசுவான். அதனால் உங்களை எப்படி கவுத்தணும், வசனத்தை வச்சே உங்களை பேசுவான். சொப்பனத்தை கொடுத்து உங்கள்கிட்ட பேசுவான். அது ஆவியை பகுத்தறிகிற பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படலைன்னா விழுந்துருவீங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பெரிய ஊழியக்காரனே விழுந்து போயிடுறான். இருக்கிற சாதாரண விசுவாசி ஏமாத்திரம்.
அதை பாதுகாக்க தான் கர்த்தர் சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்ற உபதேசம் புரியுதா உங்களுக்கு? என் பிள்ளைகளே, உங்களை காப்பாத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, பிசாசு இயேசு மாதிரியே காலி பண்ண பார்ப்பான். உன்னை எந்த பேய் எங்க கூட்டு போகுதுன்னு தெரியும் எனக்கு. ஒரு ஆவிக்குரியவனுக்கு 360 டிகிரி தெரியணும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த நினைப்பு உங்க ஆவிக்குரிய பிளப்பை கெடுத்துக்கிட்டு இருக்குது. இதனால தேவ திட்டத்தை தெரிய முடியாம பிசாசு ஒரு ஸ்கிரீனை போட்டு வச்சிருக்கிறான். ஸ்கிரீனை போட்டு வச்சுட்டு அந்த ஸ்கிரீனுக்குள்ள அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அப்புறம் தான் தேவ மகிமையே இருக்குது. அங்க பார்க்கவே முடியாதபடி அவன் உங்க கண்ணை கட்டி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க சர்வ வல்லவரை நான் பேசும்போதே நீங்க ஆண்டவரோட தொடர்பு கொள்ளணும். தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். நான் சொல்லும் போதே இந்த தண்டனை உங்க மேல இருக்கும்போது, ஆண்டவரே ஊழியக்காரன் மூலம் பேசுறீரு, அப்பா எனக்கு கண்களை திறந்துருங்கப்பா, இந்த தடையை உடைங்கப்பான்னு சொல்லும் போதே உங்களுக்காக வல்லம் அங்கிருந்து வரும். தடையை கர்த்தர் உடைப்பார். உங்க மேல கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். உங்க மேல தேவ ஆவி ஊற்றப்படும். அல்லேலூயா. நீங்க வாழ்றது இயேசுவுக்காக. இந்த உலகத்தை எதுக்காக உண்டாக்குனாரா? அவரை கொண்டும் அவருக்கு என்றும் உண்டாக்கி. நான் யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்? நான் இயேசுவுக்காக. இது மாதிரி நம்ம அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது அந்தகாரங்கள் உடையும். அவருக்குள்ள அசைக்கிறோம், பிழைக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன். என்னை குறித்த தேவ திட்டம் எனக்குள்ள நடக்கணும். உம்முடைய ஆவியை மேல ஊற்றுங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது நீங்கள் சேனையாய் மாறுவீர்கள். அப்போஸ்தலர் நாட்கள்ல ஊற்றப்பட்ட போது அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எழுப்புதல் வந்தது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். இனியும் அந்த சாத்தான் உங்களை ஏமாற்ற முடியாது என்று இயேசுவின் நாமத்துல நான் அந்த பிசாசின் வல்லமைகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இனி எங்க தேவ பிள்ளைகளை நீ ஏமாற்ற முடியாது. கர்த்தர் அவங்க கண்களை திறக்கிறார், கட்டுகளை உடைக்கிறார், சங்கிலிகள் உடைகிறது. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிற நாள். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். சத்தமா சத்தமா சத்தமா. இன்றைக்கு ஒரு விடுதலை. எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை எதிர்க்கிறோம், ஜெயிக்கிறோம். குடும்பத்துக்கு விரோதமான நுகங்களை எதிர்க்கிறோம், ஜெயிக்கிறோம். இந்த சபைக்கு விரோதமான அந்தகாரங்களை எதிர்த்து ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த பட்டணத்தில் எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற அந்தகாரங்களை எதிர்த்து ஜெயிக்கிறோம் இயேசு ரத்தத்தினால், இயேசு ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் 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 இருக்கிற எல்லாரையும் பாதுகாப்பதாக. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்க உதவி செய்யும். உடைய ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே வாழ உதவி செய்யுங்க. உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.